தொடர்ந்து அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோவை சத்யன். திமுக அதிமுக என்று நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ஆட்சியில் மாறி மாறி தாங்கள் தான் இருப்போம், மற்றவர்களை வரவிட மாட்டோம் என்று மறைமுகமாக டீலிங் செய்திருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் விஜய். உங்களுடைய கருத்து? அவருக்கு இன்னும் அரசியல் புரிதல் வரல அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. திமுக அதிமுக மாறி மாறி திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறது மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு. அது அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, மக்கள் நல பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுகிறார்கள், அது மக்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம். தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பொழுது மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் தான் அது. அதனால இதை டீலிங்னு பேசுறது அவரோட அரசியல் புரிதலை காட்டுது. இன்னும் ஒரு அரசியல் களத்துல வந்துட்டேன்னு சொன்னா கூட அரசியலோட சூட்சமங்களும் சரி, அரசியல் நகர்தல் இன்னும் அவருக்கு புலப்படலை அப்படிங்கறது தான் பாக்குது. தொடர்ந்து பழி போடுகிறார்கள் என்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். இந்த கரூர் விவகாரத்திலிருந்து ஜனநாயகன் பட விவகாரம் வரைக்கும் பழி போடப்படுகிறது தன்மேல் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். உங்க பார்வை? இன்னைக்கு கூட தஞ்சாவூர் போகும்போது ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம அவருடைய ஆட்கள் போறாங்க, அவருடைய ஆட்களே பைக்ல அடிச்சு கீழே விழுகிறாங்க. இப்ப நம்மை நம்பி வருபவர்களுக்கு யார் பொறுப்பு? நாம தானே பொறுப்பு. இதை கூட ஒரு நெறிமுறைப்படுத்த முடியாம ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாவது இயல்பு. இங்கே உலகத்துல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அவர்களுடைய விமர்சனம் எதனால வருதுன்னா அவங்க எதிர்மறையா சில விஷயங்களை செய்வதால் வருது. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற விமர்சனம் பொதுவெளியில் வருவதற்கான காரணம் அவர்கள் செய்யக்கூடிய செய்கைகள் தான். அது ஒரு கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் எதுவும் செய்யாம வாய்மொழி மௌனி இருக்கிறதுனாலதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இதுல கருத்து சொல்றது ஒரு சுதந்திரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். எல்லாரும் கருத்து தான் சொல்றாங்க. அதுக்கு வழிவகையை செய்து தாவாக்காவை சேர்ந்த ஃபாலோவர்ஸ் தான். நன்றி திரு கோவை சத்யன், உங்களுடைய கருத்துக்களுக்கு. தாவேக தலைவர் விஜய் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். அதில் அரசு பணிகளில் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பணி, அதாவது அவர்களுடைய குழந்தைகளின் படிப்பு செலவை அரசே ஏற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வகையான படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்.